டைரக்டர் பாலா இயக்கத்தில் வந்த வணங்கான் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அருண் விஜய்க்கு காது கேட்காது, வாய் பேச முடியாது, பிளஸ் கொஞ்சம் முன்கோவக்காரரு. இவர் கண் முன்னாடி எதனா அநியாயம் நடந்ததுன்னா அவனுக்கு கன்ஃபார்ம் சாவடி விழும். இதனால இவர் ஊர்ல பண்ணிட்டு இந்த வேலையும் போயிடுது. அடுத்ததான் ஹேண்டிகேப் ஆசிரமத்துல செக்யூரிட்டி வேலைக்கு சேர்றாரு. அங்க அந்த ஆசிரமத்துல ஒரு விஷயம் நடக்குது. அந்த விஷயத்தினால 3 பேர் கொலை செய்யப்பட்டு இறந்து போறாங்க. இதுக்கு அடுத்து என்ன ஆச்சுன்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது. கிளைமேக்ஸ் இவங்க ஹாப்பி எண்டிங்காகவே முடிச்சிருக்கலாம். ஆனால் இவங்க ஒரு சோகமான எண்டிங்கை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் எனக்கு ஒர்க் ஆகலை. மற்றபடி எல்லாமே ஓகேவா தான் இருந்தது. இந்த படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் ஏ கண்டென்ட் இருக்கு. இந்த படத்துக்கு எப்படி யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னே தெரியல. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது பிதாமகன் படம் பார்க்குற ஞாபகம் தான் வந்தது. பிதாமகனில் சூர்யா லைலா இவங்க 2 பேர் கேரக்டரையும் இந்த வணங்கான் படத்தில் ஹீரோயின் சிங்கிள் கேரக்டராக பண்ணியிருக்காங்க.